சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது அன்னோன் நம்பர் மாதிரி இருக்கு. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிப்போம். ஹலோ ஹலோ, ஓ அருவி இப்போ எங்க கிட்ட தான் இருக்கா. ஏய், யாரா நீ? அவளை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். எதுக்கான அருவியை கடத்தி வச்சிருக்க சொல்றா. டேய், நான் சொல்றத மட்டும் நீ கேளு, தேவையில்லாம குறுக்க பேசாத. அருவி உனக்கு உயிரோட வேணும்னா 20 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அவளை உயிரோட கூட்டிட்டு போ. உனக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தோட இங்க வர்ற, இல்லைன்னா அருவி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். புரியுதா? இங்க பார், இன்னும் 1 hour கழிச்சு திரும்பி நான் ஃபோன் பண்ணுவேன். அதுக்கு இடையில போலீஸுக்கு போகணும்னு அது இதுன்னு ஏதாவது முயற்சி பண்ணுன, ஓ அருவி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். புரியுதா இல்லையா? ஹலோ ஹலோ. டேய், என்ன பண்ணலாம்? மாமா கால் பண்றேன். சொல்லுங்க மாமா. புகழ், நான் சிவசங்கரி பேசுறேன். ஏய், நீ எதுக்கு இப்ப கால் பண்ற? இல்ல, உங்க மாமா அருவிக்கு என்னாச்சு ஏதாச்சோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அவரால இப்ப பேச கூட முடியல புகழ். நேத்து நைட்ல இருந்து இன்னும் எங்க அண்ணன் சாப்பிட கூட இல்ல. பார், அருவிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தான் நாங்க பாத்துக்கிறோம். மாமா கவலைப்படாம இருக்க சொல்லு. இங்க பாரு புகழ், இந்த நேரத்துல என் மேல நீ வன்மத்தை காட்டாத. தயவு செஞ்சு அருவிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. உன் மாமாவால இப்ப பேச கூட முடியல. இங்க பாரு, நீ ஏதாவது சொன்னாதான் அவர் கொஞ்சம் தெம்பா இருப்பாரு. அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுல நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு பேசாம இருக்கு. புகழ், இங்க பாரு, நீ எனக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் உன் மனசுல நினைச்சுக்கோ. கோபத்தை எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட காட்டு. ஆனா அருவி எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. நீதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. அவங்க என்ன சொன்னாங்க? கண்டுபிடிக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இங்க பாரு, என்னதான் இருக்கட்டுமே, அருவி என்னோட அண்ணன் வளர்த்த பொண்ணு. அவன் மேல எனக்கும் பாசம் இருக்கு புகழ். போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்பப்ப எங்களுக்கு தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. இங்க பாரு, முதல்ல உன் பெரியப்பா கூப்பிட்டு விசாரிக்க சொல்லு. அவன் மேல மட்டும்தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏய் பாரு, மறுபடியும் இதுக்கு மேலே எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ண நினைக்காத. அவர் எப்படிப்பட்டவர்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் எக்காரணத்தை கொண்டும் அருவிக்கு ஆபத்து வர்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டார். சரி புகழ், அப்படியே இருந்துட்டு போகட்டும். நீ யார் மேலேயே சந்தேகப்பட வேண்டாம். அப்போ அருவியை யார் கடத்தினாங்க, எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இவர் அருவியை கடத்தின வந்தா இப்ப எனக்கு போன் பண்ணிருக்கான். யாரோ சில ரவுடிங்க தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கடத்தி வச்சிருக்காங்க. என்னது? பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ரவுடிங்க கடத்திருக்காங்க? இங்க பாரு, அந்த ரவுடிங்க என்ன சொன்னாங்க? 20 லட்ச ரூபா பணத்தை கொடு, அருவி அவங்க உயிரோட விட்டுறதா சொல்லிருக்காங்க. புகழ், பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு, நான் வேணா ரெடி பண்ணி தரட்டுமா? ஏய்,
நீ எல்லாம் ஒன்றும் ரெடி பண்ண வேண்டாம். அப்படியே பணத்தை கொடுத்தாலும் அருவி அவங்க உயிரோட அனுப்புவாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்லை. ஏய், என்ன சொல்ற? அதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல. நீ பேசாம போன வை. ஐயோ புகழ், புகழ் கட் பண்ணிடுறது புகழ். என்ன பேசுறா இவன்? என் பொண்ணை விட பணம் பெருசா போச்சா? அம்மா அவங்க கிடக்குறாங்க, விடுங்கம்மா. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நீங்க போய் அருவியை கூட்டிட்டு வாங்கம்மா. எனக்கு எனக்கு பணத்தை விட எனக்கு என் பொண்ணு அருவி உயிர் தான் முக்கியம். இப்பவே போய் கமிஷனரை பார்த்து பேசி பணத்தை கொடுத்து நான் அருவியை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. பார்த்து பத்திரமா. அருவி உனக்கு உயிரோட வேணும்னா 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அவளை உயிரோட கூட்டிட்டு போ. உனக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் தரு. அதுக்குள்ள பணத்தோட இங்க வர்ற, இல்லைன்னா அருவி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டேன். இங்க பார், இன்னும் 1 hour கழிச்சு திரும்பி நான் ஃபோன் பண்ணுவேன். அதுக்கு இடையில போலீஸ்க்கு போகணும்னா அது இதுன்னு ஏதாவது முயற்சி பண்ணுன, அருவி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். மேம் இப்ப என்ன மேம் பண்றது? இருங்க, யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணலாம். சண்முகம். எஸ் மேடம். இந்த கால் எங்க இருந்து வந்திருக்குன்னு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இமிடியேட்டா ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க. Okay, madam. கால் டீடைல் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். நான் இன்ஸ்பெக்டர் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் இப்போ ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர் எந்த லொகேஷன்ல இருந்து கால் போச்சு, இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்றீங்களா? ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் போன கொடுங்க. கொடுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. கூடுவாஞ்சேரி ஹைவேஸ்ல இருந்து அந்த கால் வந்திருக்கு சார். ஆ ஆனா இப்ப அந்த நம்பர் ஆக்டிவா இல்ல. ஆ அதனால இப்ப ட்ரேஸ் பண்ண முடியல சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். சார் என்ன சொன்னாங்க? மேடம், குடுவாஞ்சேரி ஹைவேஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ அந்த நம்பர் ஆக்டிவா இல்ல. அவன் ஃபோன் பேசின இடத்துல இருந்து இந்நேரம் எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பான் மேடம். நீங்க சந்தேகப்பட்டு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அவனுங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஓகே மேடம்.